நம்ம கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து போன்லெஸ் மட்டன் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட மட்டன் வந்து ரொம்ப நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மட்டனை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து கொரப்பாக நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ண தேவையில்லை. இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டு அரைச்சிடுவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 புதினா இலை, அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 1 கை கருவேப்பிலை, நல்ல கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்மளோடது வந்து நல்ல கொரப்பாக அரைச்சாச்சு. இதை நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மட்டனில் ஆட் பண்ணிடலாம். மட்டனும் இருக்குது, அந்த மசாலாவும் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கோலா உருண்டையோட மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக அடித்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த கோலா உருண்டை மிக்ஸ்சரை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி நம்ம இங்கே ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இதில் உள்ள எல்லாமே குக் ஆனது. ஸோ நம்ம வந்து அவுட்டர் வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு வேண்டி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்மளோட கோலா உருண்டை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கோலா உருண்டை, கிறிஸ்பி கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் நினைக்கிறத விட ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy.aarthi.comல இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.